ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி குக்கிங் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சமையல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கொத்தவரங்காய் உசிலி பண்ணலான் இருக்கேன். கொத்தவரங்காய் ஒரு 200 கிராம் எடுத்து நறுக்கின்னு இருக்கேன். இந்த கப்பால் 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். 2 மணி நேரம் ஊற போட்டுருக்கேன். 5 வரமிளகா போட்டுருக்கேன். இதை நல்லா அரைச்சின்னு உப்பு போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். அப்புறம் கொத்தவரங்காய் இதையும் நல்லா ரெண்டையும் ஒன்றா கலந்து நான் வேக வச்சுட்டுருவேன். வேக வச்சு அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டிடலாம் ஆறினாட்டு. இதை அரைச்சின்னு வரேன். அது தேவையான உப்பு போட்டுருலாம். கொத்தவரங்காய்க்கும் இதுக்கும் சேர்ந்தே நான் போட்டுருவேன். பருப்புக்கும் அரைச்சின்னு வரேன். இதோ பாருங்கள், அரைச்சின்னு வந்தாச்சு. இதில் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி போட்டுன்றேன். நான் எல்லாத்தையுமே வெளியே போட்டு கலந்துட்டுருவேன். வேக்காட்டில் வேக வச்சோடனே எடுத்து இந்த எண்ணெய் விட்டு தாளித்து கொட்டிக்கலாம். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இதை பாருங்க, கொத்தவரங்காயை போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு கலந்து வச்சிடலாம் எல்லாத்தையும். வேக்காட்டில் வேக வச்சு எடுத்து காட்டேன். ரசம் தான் பண்ண போகிறோம். அரை நெல்லிக்காய் சைஸில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை நறுக்கிக்கலாம். தக்காளி பழம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இவ்வளோ புளி தான், ஏன்னா கொஞ்சம் சின்ன கிணறு தான் நான் ரசம் வைப்பேன். அதனால் கொஞ்சமாக தான், அரை நெல்லிக்காய் சைஸ் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு தான் புளி கரைச்சிருக்கேன். தக்காளி பழம் ஒன்று போட்டுருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ரசப்பொடி போட்டுக்கிறேன்.
கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன். உப்பு போட்டுருங்க. ரசம் கொதிக்கட்டும். புளித்தண்ணி, பருப்பு போட்டிருக்கேன். பருப்பு ரசம் தான். பருப்பு ரசம், கொத்தவரங்காய் உசிரி. இதோ பாருங்க, எண்ணெய் விட்டுருக்கேன். வேக வச்சு எடுத்துட்டேன் ஆவியில், வேக்காட்டில். இதுக்கு கடுகு கடலை எண்ணெய் காயட்டும். கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு இதை போட்டுனா இது பண்ணிக்கலாம். ரசத்துக்கு வந்து பருப்பு வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். பருப்பு தண்ணி கரைச்சி விட்டா ரசம் ஆகிடும். இன்றைக்கி தான் சமையல். இப்போ கொத்தவரங்காய் உசிரி, பருப்பு ரசம். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுபாடு கடுகு வெடிக்கிறது. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டலாம். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். கொஞ்சம் செவக்கட்டும். கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதோ பாருங்க, இது ஆயிடுத்து. அதுலேயும் உப்பெல்லாம் போட்டு அரைச்சிட்டாச்சு. பருப்பு, வரமிளகா, தேவையான உப்பு, அரைச்சதுக்கப்புறம் பெருங்காயம், மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா ஆவியில் வேக வச்சுட்டேன். வேக்காட்டில் கொத்தவரங்காயம் மிக்ஸ் பண்ணி கலந்து எல்லாம் வெந்துருச்சு. எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு போட்டு இதாக வதக்கியாச்சு. இது ரசத்துக்கு வந்து பருப்பு தண்ணி பாருங்கள், பருப்பு தண்ணி கரைச்சி ஊற்றிருக்கேன் ரசத்துக்கு. இதுக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் ரசத்துக்கு. இது அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. காய் ஆயிடுத்து, உசிலி ஆயிடுத்து.
கொதிக்கக்கூடாது, புளி தண்ணி தான் கொதிக்கணும். ரசம் வந்து அப்படி நுர கட்டினாலே போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் தான் தாளித்து கொட்டணும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடா பெருங்காயம் போடுவேன் நான் எப்போதுமே ரசத்துக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக போடக்கூடாது. கருவேப்பிலை போட்டேன் நெய்யிலேயே. அடுப்பு ஆஃப் பண்ணி ரசத்தில் விட்டுடலாம். அப்படியே அது பெருங்காயத்து மேலேயே நெய்யை விட்டு நல்லா பொரிஞ்சிடும் பெருங்காயம். ஸ்மால் ஏஆர்கே லெட்டர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ, லைக் பண்ணுங்க. பிடிச்சதா. இன்றைக்கி சமையல் வந்து கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரசம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.